வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு, காஞ்ச செம்பருத்தி பூவு, கொஞ்சம் புதினா தழை, வெட்டி வேறு, இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சா தான் நல்லா வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் வெயிலில் காய வைக்கிறோம். கடலப்பருப்பை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு மழைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெட்டி வெறும் மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சம் பச்சைப்பயிறு எடுத்து வச்சு பச்சைப்பயிரில் கொஞ்சம் போட்டு மழைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மசியும். பச்சைப்பயிரையும் போட்டு அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். செம்பருத்தி பூவு, அந்த புதினா தழை அதையும் போட்டு நல்லா மழைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச எல்லா பவுடரையும் எடுத்து ஒரு டபராவில் கொட்டி ஒன்றா எல்லா பவுடரையும், கடல மாவு, பச்சைப்பயிறு, வெட்டி வேறு, செம்பருத்தி பூ, அந்த பவுட்ரு, அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு, கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். கலந்து ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு குழந்தைங்களுக்கு போட்டு குளிப்பாட்டினா மூஞ்சி ஷைனிங்காக பளன்னு இருக்கும். முகத்துக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் போட்டு குளிப்பாட்டலாம். குழந்தைங்க தான் குளிக்கணும் இல்லை, பெரியவங்களும் போட்டு குளிக்கலாம். இந்த பொடியை தொடர்ந்து கண்டினியூவாக போட்டு குளிப்பாட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக கலரும் மாறும். இது காலியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.